ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா வேர்ல்சன், அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூவை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து சரியாக அம்பேவலை கிட்ட முன்னாடி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இந்த கிளைமேட், இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் கொஞ்சம் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு நாங்கள் பைக்கை பார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பைக்கில் வர்றதுக்கே நல்லாயிருக்கும். இதில் நிறைய தடவை வந்திருக்கிறோம். இன்றைக்கி பைக்கில் ஃபேமிலியோட இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். குறிஞ்சி மலர் இருக்குதா இல்லாட்டி அது வாடிடுச்சா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படியாவது ஒரு மலர் சரி நாங்கள் இன்றைக்கி பார்த்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஆர்வத்தில் பைக் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இவருக்கு சரியான இடுப்போலி மூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி பைக் ஓட்டிட்டு வரான்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, சிடிவி பஸ் வந்துருச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. அப்படி தான் செஞ்சுக்கிட்டு போகணும். ரைட், வெரி குட். வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. சரியான குளிரா இருக்கு. நான் எங்கே நடந்து எவ்வளோ தூரம் வேர்ல்சன் கிட்ட? இங்கே நடந்து ஒரு 1/2 hourல போயிடலாம். 20 நிமிஷம்னு சொன்னேன். ஆமாம், 20 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு வந்தோன்னே பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். அம்பேவலை ஃபார்ம் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. அம்பேவலை ஃபார்மில் நியூஸ்லாம் விற்பாம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் வேர்ல்சன், குறிஞ்சி மலர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அம்பேவலையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, உள்ளுக்கு வந்ததுக்கே ஒரு அழகான ஒரு பிளேஸ், காடு சுற்றி. இன்னைக்கு தான் வானேன் அந்த இடத்துக்கே. இன்னைக்கு தான் வராங்க இடத்துக்கே. 22 வயசு ஆச்சு. 22 வயசில் இன்னைக்கு தான் வரீங்கண்ணா? இன்னைக்கு தான் வரேன். வேறு இடத்துக்கு இந்த மாதிரி வேறு இடத்துக்கு போனதே இல்லை? ரைட், ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கைஸ், இப்போ நாங்கள் சரியாக ஹோட்டல் பிளேன்ஸ் அந்த முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். வெஹிக்கிளுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என்ன சுற்றி ஃபுல்லாகவே குறிஞ்சி மலர் தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே குறிஞ்சி மலர் தான். இந்த வாழ்க்கையிலே முதல் தடவையாக ஓட்டன் சமையலுக்கு வரேன். ஸோ ரொம்ப இந்த கிளைமேட்டை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபுல்லாகவே காடு, நடுவில் மட்டும் ஒரு சமவெளி பிரதேசம், பாதை. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை ஒதுக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஓட்டன் சமவெளிக்கு கட்டாயம் வாங்க. பசு மாட்டை பற்றி பாட போகிறேன். அம்பேவலை வந்தனால பசு மாட்டை பற்றி தான் நான் பாடுவேன். இது அம்பேவலை இல்லை, ஓட்டன் பிளான்ஸ். ஓட்டன் பிளான்ஸாக இருந்தால் என்னத்தை பற்றி நினைக்கிறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன விலங்கூட்டுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் சின்ன சின்ன போலையாக இருக்குது, புளி உருண்டை மாதிரி. அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். பசுமை கைஸ், என்னென்னா இப்போ நாங்கள் வந்து எங்களோட சேர்த்து ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எதுவும் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவையான சர்வீசஸ் வேணுமா இருந்தால் நீங்கள் கட்டாயம் மறக்காமல் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் பேர் கபிலாசினி. ஜூஸை குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கணும்னா வந்தே கூட டயர்ட் இல்லை.
நின்று 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 ஃபோட்டோ அடித்தே தான் சரியான டயர்ட். தயவு செஞ்சு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், எங்கே ட்ரிப் போனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு பாய்ஸோட போங்க, கேர்ள்ஸை மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க. கட்லட் ஒன்று வாங்கினா வேணாமோ? கட்லட் ஒன்று வாங்கினா எவ்வளோ? 100 ரூபா போடுறான் அடி ஒரு கட்லட்டா? உங்களுக்கெல்லாம் கட்லட் வாங்கி எனக்கு உனக்கு சுசியாக வாங்கியிருப்பியே தெரியும். அது 80 ரூபா. 20 ரூபா குறவு தானேண்ணா? ஆமாம், அதனால தான் நான் வந்து சேமிப்பு தான் எனக்கு முக்கியம். எனக்கு தெரியாது, நான் வரவே இல்லை. ஃபோட்டோ அடிக்கும் போல நல்லா அடிச்சு கொடுத்தேன்டா. வந்திருக்காரோ தெரியல, எப்படி மாட்டிட்டேன் வீடியோவில். எங்களோட டிக்கெட்லாம் செக் பாயிண்டில் டிக்கெட்லாம் முடிஞ்சு நாங்கள் என்ன செஞ்சோம்னா டிரெக்டாக ஓட்டன் சம டிக்கெட்டை நான் தோற்று போட்டேன். அதான் உண்மை, சத்தியமாக தோற்று போட்டேன். டிக்கெட்டை தேடி வாரோம், எல்லா பொக்கெட்லையும் தேடி வரோம், எல்லா பொக்கெட்லையும் தேடினேன். கடைசியாக சேப்புளுக்கு ஒரு சேப்பு இருந்துச்சு. பொக்கெட்டுக்கு ஒரு பொக்கெட் இருந்துச்சு, அதுக்கு வச்சிருக்காரு. ஐயோ சாரி, நான் சேப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லுவேன், ஏன்னா அந்த புள்ள என்னை சேப்புன்னு சொன்னதுக்கு நீ என்ன ஆறு காட்டானான்னு கேட்டுருச்சு. ஆறு காட்டானா? அதனால நான் இனி பொக்கெட்னு தான் சொல்லுவேன். இது என்ன சேப்புன்னு சொல்லக்கூடாதா? சேப்புன்னு சொல்லக்கூடாதான், அது பழக்கம் இல்லையா? ஏன் பழக்கம் இல்லை? அது பழக்கம் இல்லையா? இது என்னடா இது சேப்புன்னு? இப்போ இந்த வீடியோவை போட்டு என் மானத்தை வாங்கி நாளைக்கு பேசாமல் இருக்கணும். அதுக்கு இது வரும் வீடியோவில் இல்லை நான் சொல்கிறேன். குப்பைத்தனமாக கைக்காங்க அண்ணா, மரியாதை கொடுக்குறேன்னா உங்களுக்கு தயவு ப்ளீஸ். 3 மணித்தியாலம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது வர்றது. ஆனால் போகிறவங்க எல்லாமே போயிட்டு நான் போகக்குள்ளே நல்லா தான் போகிறாங்க, ஆனால் வரக்குள்ளே தான் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு வராங்க. அவ்வளோ தூரம்னு சொல்கிறாங்க. நான் வேல்சனை வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்? ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் வந்திருக்கேன், அதனால மறக்க மாட்டேன். அதனால நான் மறக்க ஏன்னா மறக்காது, வந்து மறக்காது எனக்கு. ரைட். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆளோட தான் வந்தேன். நான் யாரோட வந்த? அந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்க பார்ப்பாங்க. யாரோட வந்தேன்னு சொல்லுவேன், பிள்ளையா கூடிய நான். ஏன்னா நாங்கள் எங்கள் கிளாஸ்மேட்டோட 2020 ஏலோவல் பேச்சோட வந்தேன். அதை சொல்கிறேன், சந்தேகமாகவே தான் பார்ப்பீங்க. நீ வந்தால் பொம்பளை பிள்ளைங்களோட தான் வருவா, அதான் கேட்குறேன். நான் வந்து அப்படி இல்லை. ரைட், ஓகே. பார்த்தீங்கன்னா நான் தான் கேமராவில் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னுக்கு நீங்கள் வேல்சன் வந்திருக்கிறீங்க. நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வேல்சன் வந்திருக்கேன். வந்ததில் என்ன, எவ்வளோ தூரம், என்ன படிச்சிங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, மறந்து போச்சு. அது எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லை, கேமராவெலாம் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். உயரமான பிரதேசம் நுவரெலியா, மத்திய மாகாணமே உயரமான பிரதேசம். அதில் நுவரெலியா இன்னும் உயரமான பிரதேசம். அதில் உலக முடிவுங்கிறது அதை விட உயரமான ஒரு பிரதேசம். பைக்கில் வர்றதுக்கே சரியான மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. உயரம், ரோடும் பாதையும் கொஞ்சம் அப்செட். முடியலை. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் உள்ளுக்கு நடக்கணும்? மறந்துட்டேன். ஆனால் வீடு போர்டு இருக்கு, அதில் பார்க்கலாம். உண்மையாவா? உண்மைக்கு அவனை போர்டு இருக்குது, மெப் இருக்குது, மெப்பில் பார்க்கலாம். ஒரு 9 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டருக்குள்ளுக்கு தான் இருக்கும், அவ்வளோ இருக்காது. பார்ப்போம், இப்படி போயிட்டு அப்படி வரலாம், நல்லாயிருக்கும். இவங்க 2 பேர் இதில் போட்டோம், இது நம்ம 2 பேர் இதில் போவோமா? ஆமாம், நடுவில் மீட் பண்ணுவோம். அப்படி செய்வோம். நீங்கள் 2 பேர் இதில் வாங்க, நாங்கள் 2 பேர் அதில் வரோம். இங்கிட்டே போங்க பாய், இந்த லேஸ் அங்கிட்டு போனீங்கன்னா நட தள்ளி அந்த அப்போ இதில் என்னண்ணா? ஆமாம், இதில் போ. ரைட், அப்போ நாங்கள் இதில் போகிறோம். ஃபோட்டோ எடுக்க தேவையில்ல, போ, நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கே பாதி டைம் வேணும் போல். நான் ஃபோட்டோ எடுப்பேன், ஏன்னா மெமரிஸை வந்து பதிவு பண்ணணும். மெமரிஸை பதிவு பண்ணணும். ஆமாம், அதுக்குமே மெமரிஸை மட்டும் பதிவு பண்ணக்கூடாது, நம்மளும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் வீட்டு செய்கிற சேட்டைகள்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உண்மைக்குமே நானும் உண்மைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு வரீங்க, ஃபோட்டோ எடுக்கணும். கைஸ், வரக்குள்ளே நாங்கள் முன்னாடி ஒரு போர்டு ஒன்று பார்த்தோம். சிறுத்தையை கண்டா என்ன செய்யணும்னா பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது சிறுத்தை ஒன்று கண்டா பதட்டப்பட வேணாம், குழுவாக இருக்க மாதிரி அவங்களுக்கு காட்டணுமா, ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு போகணுமா, நல்லா கதைச்சிக்கிட்டு அப்படி போனால் தான் சிறுத்தை நம்ம ஆட்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி அந்த கதைச்சிக்கிட்டு போகணுமா. ஆனால் எங்களோட வந்த 2 பேரும் எப்படி கதைச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் முன்னுக்கு பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு ஜூஸு கிடச்சிச்சுங்கிறதுக்காக அதை குடிச்சிக்கிட்டு செய்கிற சாங்கி நான் கதைச்சி வேணல. தனிமையோ கொடுமை கொடுமையோ. கொடுமை தான், உங்கள் கூட இப்படி வந்தால் கொடுமை தான். இங்கே கவரேஜே இல்லை, ஆனால் மெசேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் மெஜிக் தானே?
ரைஸ் எங்களோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாகல். நாங்கள் பிறந்த ஊர், வளர்ந்தது சின்னையில். அந்த ஊருக்கு போகக்குள்ள இப்படி தான் ரோட் இருக்கும். இந்த இதே மாதிரி கரடு முருடா, ஏன்னா அங்கேயும் ரோட் செய்ய மாட்டாங்க, சுற்றி காடு இப்படி தான் இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். குருநாகலில் சிறுத்தை இருக்கும், நமக்கு தெரியாது. இதுதான் குறிஞ்சி பூ பின்னாடி. என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வர ரோட்டில் வரக்குள்ள நிறையா குறிஞ்சி மலர் இருந்துச்சு. வெள்ளை, ஊதா, அந்த மாதிரி ரோஸ் கலரில் 3 விதமான குறிஞ்சி மலர் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்கு நாங்கள் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் உள்ளுக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வேணும். இந்த இது ஃபுல்லாகவே குறிஞ்சி மலர் தான். இது ஃபுல்லாகவே குறிஞ்சி மலர் நல்லா இருக்குது. உண்மைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிஞ்சி பூ வந்து பூக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நுவரெலியாவில் கட்டாயம் மடையக பகுதியில் இருந்தீங்கன்னா கட்டாயம் ஓட்டன் சமையலுக்கு வந்து வாங்க, உலக முடிவுக்கு வாங்க, குறிஞ்சி மலரை பாருங்கள், உலக முடிவும் பாருங்கள். சுற்றி குறிஞ்சி மலர் தான். சரி, எனக்கு 12 வருஷத்துக்கு ஒருக்கா தானே பூக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூத்தா எவ்வளோ நாளைக்கு பூத்துக்கிட்டு இருக்கும்? அது ஒரு சீசன் தானே. இப்போ நான் டிசம்பரோட முடிஞ்சிடும் போல. பருவ காலத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷத்துல தான் பூக்கும். இப்போ 2025னா அடுத்து 2037 நம்ம அடுத்த முறை 2037 உனக்கு எத்தனை வயசு? எனக்கு 12 வருஷம்னா இப்போ 24னா 36 36 எனக்கு 39 40 வயசு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறோம். என்னன்னு கேட்டால், டிப்ரெஷனா அது கவலையா, ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஏன் வர சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபோன்லாம் வராது. அக்கா சொன்ன மாதிரி கவரேஜெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவசரத்துக்கு கூட ஃபோன் எடுக்க முடியலை. கவரேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. சோஷியல் மீடியா யூஸ் பண்ண இயலாது. ஏன்னா அப்போ தான் லேசுன்னு பார்ப்பீங்கன்னா, ஏன்னா இங்கே மாதிரி ஆள் விட்டு வீடியோலாம் பார்க்காது. அப்படி யோசிப்பீங்கன்னா தெரியும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நல்ல அமைதியான இடம். இங்கே யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். முன்னுக்கு 2 பேர் போகிறாங்க. நல்லா அமைதியாக இருக்குது. ஏற்றத்துக்கு தானே போகணும். ஏன் இப்படி பள்ளத்துலேயே நம்ம நடந்துகிட்ருக்கோம்? இல்லை, இப்போ பள்ளத்தில் போய்ட்டு திரும்ப ஏற்றத்துக்கு வரணும். ரொம்ப உண்மைக்குமே இது வந்து இதெல்லாம் இருக்குது தானே, இதெல்லாம் கடந்து போன பிறகு சிறிய உலக முடிவுன்னு ஒன்று வரும். ஆனால் நீ கொடுத்த ஷூ வந்து சரியான சின்னது, எனக்கு வெட்டுது. நான் வெறுங்காலோட தான் நடந்து வர போகிறேன் இப்போ. சரி, பரவாயில்ல. என்னன்னு கேட்டால், இது வந்து சிறிய உலக முடிவை பார்த்துட்டு அப்படியே அதை தாண்டி போகல பெரிய உலக முடிவு ஒன்று வரும். பெரிய உலக முடிவு இருக்குது. அதுக்கு பிறகு பேக்கர்ஸ் நீர்வீழ்ச்சி இருக்குது. அதையும் பார்த்துட்டு எல்லாமே இது இறக்கத்துக்கு நம்ம பள்ளத்துக்கு தான் போகிறோம். பள்ளத்துக்கு அப்போ இப்போ பள்ளத்துக்கு போயிட்டு ஏற்றத்துக்கு ஏறினா தான் என்ன சிறிய உலக முடிவு வரும் அப்படியா? ஏன்னா 3 தடவை வந்திருக்கேன் நான். உனக்கு 2 தடவை வந்திருக்கேன். இன்னொரு தடவை சொல்லலையே. நான் அந்த டியூக்கோ பெடின் ப்ரொஜெக்ட் செஞ்சோம். ஆமாம், டில்கான் சார்லாம் அந்த டைமில் ஒருக்கா வந்திருக்கோம். நல்லா இருக்குது. தூர பிரதேசம் யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் உள்ளவங்க வந்தால் கட்டாயமாக சொல்லிட்டேன். யாழ்ப்பாணம்னு முதல்ல சொல்லிட்டேன். வந்தால் உலக முடிவுக்கு வாங்க, பாருங்கள், ரசிங்க. தயவு செஞ்சு குறிஞ்சி மலரை பிடிங்கிறாங்க. ஃபைன் அடிச்சு விட்டாங்க 2000 ரூபா. ரொம்ப தூரம் இறங்கி வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாகவே பனிமூட்டம். நல்லா இருக்குது. இந்த பாருங்கள் பனிமூட்டம் விலகுது. அந்த விலகுது. நல்லா வேறு லெவலாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருக்குது. நல்லா இருக்குது. உள்ளுக்கு போக அப்படியே அந்த முகிலெல்லாம் பின்னாடி அப்படி வந்து போகுது. அதெல்லாம் ஒரு பலாயம் இன்னும் தேவையில்ல. உங்களுக்கு போகணும்னா போங்க. நானும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு 9:30 பயன் வச்சு முடிச்சிட்டேன். வாராங்க பைக் எடுத்துட்டு 10 மணிக்கு. அப்போ எங்கே வருஷத்துக்கு உலக முடிவு ஃபுல்லாகவே பனிமூட்டம். பக்கத்தில் இருக்க ஆக்களே விளங்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. ஒன்றுமே விளங்கலை. ஆனால் சரியான மாதிரி நல்லா ரொம்ப வெள்ளனா வந்தால் பனி இருக்க இதெல்லாம் பார்க்கலாம். பிரவீன் பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன். நான் வந்து பனி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்துருக்கீங்களா? இதுக்கு முன்னுக்கு வந்ததில்ல எங்கள் சார் சொல்லியிருக்காரு. சேர் சொல்லி தெரிகிறது வந்து அது வந்து
அதை நம்பாங்க வந்து பார்த்து சொல்கிறேன், அதை கேளுங்க. சொல்லுங்க, என்ன பார்த்தீங்க? அதான் கீழே ஏதோ இருக்குன்னு நான் சொன்னேன். கீழே வந்து ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்கு. அது வந்து காலையில் வெள்ளம் வந்தால் தான் விளங்கும். இருக்குது இது என்னது படம் பார்த்தோம்? இது காந்தாரா. காந்தாரா இது உள்ளுக்கு போனா திரும்ப சக்தி வந்துடும். இது உள்ளுக்கு போனீங்கன்னா திருப்பி வரலாம் மேலே. பின்னாடி போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, இதில் வந்து வார்னிங் போட்டிருக்காங்க. இது வந்து விழுந்தா கீழே 270 மீட்டர் ஆழம் பள்ளம். ஸோ வந்தால் பரவாயில்ல. ரொம்ப இந்த டைமில் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக வாங்க, ரொம்ப கவனமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரொம்ப கவனமாக எடுங்க, எடுத்துக்கிட்டு சேஃபாக போய் சேருங்க. சரியான மாதிரி டயர்டாக இருக்குது. போட்டிருக்க முக்காட அதோட இந்த ரோட்டை பாருங்கள், ஃபுல்லாகவே பனிமூட்டம். இந்த என்ன படம், ஆதவன் படத்தில் பனிமூட்டம்னு சொல்லாதடி, குருட்டு மாசின்னு சொல்லு. நம்மட ஸ்டைலில், எங்கட ஸ்டைலில் நாங்கள் குருட்டு மாசின்னு சொல்லுவோம். இதை ஃபுல்லாகவே ஒரு குருட்டு மாசியாக தான் இருக்குது. உண்மைக்குமே எங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி தான், குருட்டு பயிலுங்க மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம் ஏரி ரோட்டில். தலையெல்லாம் சரியான ஈரம். என்னன்னு சொன்னால் இந்த பனி கொட்டுது, அப்படியே மழை இல்லை, அந்த பனி சாரல் வந்து அப்படியே கொட்டுது எங்கள் மேலே. குட்டி குட்டியாக அப்படியே கொட்டிகிட்ருக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அப்படியே சின்ன சின்னதாக கொட்டிகிட்டு இருக்கு. அப்படி முகத்தில் தலையில் இப்படியெல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஃபுல்லாகவே பனி தான், ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாக மரம், நடுவில் ஒரு அமைதியான ஒரு ரோடு ஒன்று, சுற்றி குறிஞ்சி மலர், மரம், பனி. இது வந்து நீ எப்படி ஃபீல் பண்ணுறத அது கொட்டுறது. இங்கே ஒரு தலையை பாரு, உண்மையான இந்த பனி இந்த கொட்டு மலையில் ரெட்டை சடையில் உனக்கு விலங்கலை அந்த பனி விழு. அதைத்தான் வீடியோ எங்க பிரவீன் வந்து பாரு, எங்கேயா தண்ணி இருக்கான்னு தலையை பார்த்துட்டு உங்க தலையை காட்டுங்க. இவங்க தான் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கி. நட்டிப்பு பேசுனா என்ன சாமி பேசுறது? இதா பாரு, உன் தலையெல்லாம் தண்ணியே இல்லை, எங்க தலையை பாரு. தண்ணி என் தலையில இல்ல விலங்கல ஒண்ணுமே இல்ல. இல்ல ஈரம் எங்க பாருங்க, நினைச்சுதான் காட்டணும். இல்ல இவனை பார்த்தாலே விளங்குது. பாருங்க என் தலைய தண்ணிய. பாவம் செஞ்சுட்டு வந்தா தண்ணி வராது, அது வந்து கடவுளால கொடுக்கப்படுறது. புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் தண்ணி வரும். தண்ணி வராது. புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தண்ணி, புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தண்ணி. இப்போ பெரிய உலக முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப க்ரௌட், சரியான க்ரௌட், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பெரிய உலக முடிவுக்கு. பின்னாடி ஒன்றுமே விளங்கலை, ஃபுல்லாகவே பனிமூட்டம் தான், ஒன்றுமே விளங்கலை, ஃபுல்லாகவே மிஸ்ட் மறைச்சிருச்சு. பேக்கர்ஸ் நீர்வீழ்ச்சி போறீங்களா? எங்கே இருக்குது? என்ன பண்ணிட்டு இதுலையா? அவர் நீர்வீழ்ச்சி இருக்கான், பேக்கர்ஸ் நீர்வீழ்ச்சின்னு சொல்லி, அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே போவோம். தொட்டுப்பழக்கந்தையிலிருந்து வந்தோம். ஏன் வந்தோம்? அப்படியே வந்து இப்படியே வந்து அங்கே வரல, இதில் தான் வந்தோம்டா, இதில் தான் வந்தோம். வந்து பாக் ஆஃபீஸ்க்கு வந்தோமா, வந்துருந்தாங்க. செக் பாயிண்ட்லாம் இருக்கா, செக் பாயிண்ட்லாம் கடந்து தானே வந்தோம். வந்து பாருங்க, இந்த ரோட்டில் தான் வந்திருக்கோம். வந்து இருந்தாங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ எங்கே போகணும்? கிரேட் வால்சன் பெருசு. இப்போ எங்கே போகணும்? நான் இப்படியே போகணும், அதுக்கு பேக்கர்ஸ் ஃபால்ஸ்க்கு போயிட்டு இப்படியே திரும்ப போயிட வேண்டியதான். இங்கே திரும்ப செக் பாயிண்ட்டுக்கு. அப்போ வாங்க போவோம். காய்ஸ், சிறிய உலக முடிவும் பார்த்தாச்சு, பெரிய உலக முடிவும் பார்த்தாச்சு. உங்களுக்கு விலங்கும் சுற்றி பனிமூட்டம் தான், ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அந்த உலக முடிவு அந்த போர்டும் அங்கே இருக்கிற ஆட்களும் மட்டும்தான் விளங்குறாங்க. அதுக்கு இருக்கிற கீழே எல்லாம் சுற்றி பனிமூட்டமாக தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பேக்கர்ஸ் வாட்டர் ஃபால்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதையும் பார்த்துட்டு
ஒரு நாள் லைஃப்பில் ஒரு நாள் செலவு பண்ணி வேர்ல்டு எண்டுக்கு வாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். டிப்ரெஷன், கவலை எது இருந்தாலுமே இங்கே வந்து எல்லாம் போயிடும். ஆனால் உடம்பு வலி வந்துடும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இடுப்பு வலிகள், கை கால் வலிகள் அனைத்தும் வரும். டிப்ரெஷன் இல்லாமல் போகும். கைண்ட்லி ரிக்வஸ்ட், வரும்போது கினிராஜா தைலம் ஒன்று கொண்டு வாங்க. சரியான கால் வலி, சப்பாத்து வெட்டுது. பாதையில் சிறுத்தை ஒன்றை கண்டால் ஓட வேண்டாம். நிறுத்துங்க, ஸ்டாப். சிறுத்தைக்கு புறமுதுகு காட்ட வேண்டாம். ஸ்டாப். பின்னால் செல்ல முடியாத இடம் ஒன்று அடைபட வேண்டாம். சிறுத்தையின் பாதையை வழிமறைக்க வேண்டாம். பதற்றமடைய வேண்டாம். சிறுத்தையின் கண்களை பார்த்தபடி மெதுவாக பின் செல்லுங்கள். உங்களே அளவில் பெரிதாக காட்டுங்கள். கைகளை உயர்த்தி கோஷமிடுங்கள், பாட்டு பாடுங்கள். ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சில வேளை நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்கலாம். பார்க்குறதே ஒரு 100 பேர் தான். இந்த 100 பேருக்காக தான் அந்த வீடியோ. சரியான கஷ்டத்தில் நடந்து வந்துட்டுருக்கோம். முடிஞ்சளவு இந்த சப்பாத்தெல்லாம் போட்டுட்டு வந்தால், ஷூவெல்லாம் போட்டுட்டு வந்தால் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி எங்கேயாவது மிச்ச நாள் போட்ட ஷூவை போட்டுட்டு வாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் புதுசாக எடுத்து வச்சுருப்பீங்க, இன்றைக்கி வேர்ல்சன் போகணும்னு போட்டுட்டு வருவீங்க. இங்கே நடக்கிற நடைக்கு ஃபுல்லாகவே என்ன நடந்துருன்னா, கால்லாம் வெட்டி, அப்படி நாங்கள் 4 பேரும் புது ஷூ போட்டு வந்தோம். 4 பேருக்குமே கால் வெட்டி ஒன்றும் செய்ய முடியாமல் ஏலாமல் நடந்துகிட்ருக்கோம். ஒரே ஒரு இடம், அந்த பேக்கஸ் நீர்வீழ்ச்சியை மட்டும் பார்க்குறதுக்காக ரொம்ப தூரம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த நீர்வீழ்ச்சியே காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், எங்களுக்கு பின்னுக்கு பனிமூட்டம் இருக்குது. இந்த பனிமூட்டத்தோடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த பனிமூட்டம் அந்த இடம் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு இருக்கிற இடம் வந்து பெருசாக பனி இல்லை. ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் நல்லா கிளியராக இருக்கும் வீடியோ. நடக்க இயலாமல் சப்பாத்து வேறு நாங்கள் கலட்டிட்டோம். ஏல்ல சப்பாத்து வெட்டிடுச்சு. நல்லா இருக்கு, பேசுகிறது தான் கஷ்டமாக இருக்கு. ஒரு மாதிரி ஒரு வழியாக இறங்கி பேக்கஸ் நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துட்டோம். சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பேக்கஸ் நீர்வீழ்ச்சியும் பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்த நாள் காலையில் 9 மணிக்கு வந்தோம். இப்போ மணி 5. எல்லாமே முடிச்சு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட 4:50 ரைட், 4:50. நாங்கள் இதோட என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வேர்ல்ட் அண்ட் குறிஞ்சிப்பூ இந்த வ்ளாகை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இதோட முடிக்க போகிறோம். இதே மாதிரி ஃபேமிலியோடையோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடையோ வேறு ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் என்றும் டிஜே தர்ஷன் வ்ளாக்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், பாய்.